ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் பார்க்குறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சிறப்பாக சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த வீடியோ எப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஹாலிடே போகிறோம், டர்க்கி என்ற ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம். அந்த வீடியோ தான் இனி வரும் காலங்களில் எனக்கு வீடியோவாக பார்க்க போகிறீங்க. அது நான் ஏர்போர்ட்டில் இருந்து எடுக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் அங்கே போய் என்னென்ன செய்ய போகிறோன்றதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறதா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி, என்னை லைக் பண்ணி, என்னை பெல் பட்டனை தட்டி விட்டு மற்ற ஆக்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லி அன்பாக கேட்குறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நாங்கள் எல்லாம் செக்கிங்கெல்லாம் முடிஞ்சு இந்த ஃப்ளைட்டுக்கு ஏறுறதுக்காக வேண்டி வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஃப்ளைட்டுக்கு ஏறின உடனே உங்களுக்கு அடுத்த என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாலிடே டைம் என்ற படிக்க அவ்வளோ சனம் ஃபுல் அண்ட் ஃபுல் சனமாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் டர்க்கிக்கு வந்துட்டோம். விடியப்புறம் 3 மணி. பார்த்தீங்களா, விடியவே இல்லை. வந்து போய் கொண்டு இருக்குது. ஓகே மக்களே, இதுதான் நாங்கள் வந்து நிற்கிற ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்குள்ளுக்கு போய் என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது, என்னென்ன எங்களுக்கு பிடிச்சிருக்கிறது பார்க்கலாம். அங்கே நேற்றைக்கு வந்துட்டோம். நேற்றைக்கு வந்ததால் நான் சரியாக லேட் நைட் வந்ததால் எங்களால் வீடியோ எடுக்கவே டயர்ட் படுத்திட்டோம். வந்து நாங்கள் இந்த உங்களுக்காக வேண்டி காட்டுறது. நான் முதல் வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் டொய்லெட், நல்ல தரமான டொய்லெட், எல்லாமே குளிக்கிற வசதி எல்லாமே இருக்குது. இது அப்படியே நீங்கள் இது வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு கபர்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவையான சவுண்ட் முதல்ல இருக்கிற மாதிரி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டீ வைக்கிற மாதிரி கெட்டல் உண்டு, 2 கப்ஸ் தந்துருக்காங்க. அதை விட எங்கள்கிட்ட இன்னொரு ஃப்ரிட்ஜுக்கு இல்லை. இது பாருங்க, எல்லா தண்ணி ஜூஸு ரெட் புல்லு சகலதும் தந்துருக்காங்க. நாங்கள் ஃப்ரீயாக லிட்டர் எடுத்து குடிக்கக்கூடாதுன்னா எல்லாத்தையுமே இதில் வந்து ப்ரைஸ் போட்டு வச்சுருக்காங்க. நான் என்ன குடித்தாலும் அவங்களுக்கு நான் பே பண்ணுவேன். போய்க்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டபுள் பெட்டு, ஒரு சிங்கிள் பெட்டு, ஒரு டிவி ஒன்று இருக்குது, ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் இந்த ரூமுக்குள்ளே இருக்குது. ரூம் சூப்பராக நல்லா இருக்குது. ஒரு ஏர் கண்டிஷன் இருக்குது. இந்தியாவில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து வெல்கம் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருந்து கொண்டு நான் எல்லாம் பார்க்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு இதில் பார்க்கல நல்ல ஒரு லொக்கேஷன் நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறது சரியான சனங்கள் அதுகளுமா அப்படியே இருக்குது. இதுதான் இந்த ரூமுக்குரிய ஃபெசிலிட்டிஸ். இனி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே ஒரு ரூமாக இருக்குது. இங்கே இப்படித்தான் ரூமாக இருக்குது. சாப்பிட்டு போட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சுமார் நாங்கள் இருக்கிற அந்த ஹோட்டலில் வெளிப்பங்கங்களை எப்படி இருக்குது, என்ன நடக்குது, என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன விளையாட்டுகள், என்னென்ன இதில் ஒரு கேம்ஸ் வந்து நடக்குது. ஸ்விம் பாத், இந்த குளிக்கிற ஐட்டங்கள், இங்கே ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது. குளித்து கொண்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இங்கே இருக்குது. ஓபியல் குளிக்கிறதா ஆஃபர்டா. இதில் ஒரு கடை இருக்குது, ரெஸ்டாரண்ட் ஒன்று பேர் இருக்குது.
இதில் நாங்கள் கொஞ்சம் சாப்பிடலாம். கடைகள், இந்த மேக்கப் செய்கிறது. இதுதான் ரிசப்ஷன். இதுலேருந்து நாங்கள் 15 கொடுத்து போட்டோம். நாங்கள் இங்கே வந்து இருக்கலாம், கொள்ளலாம், செய்யலாம். அந்த நாங்கள் நிற்கிற ஹோட்டல் வந்து முன்பக்கம் நல்ல சூப்பராக இருக்குது. வீடியோக்கு எப்படி இருக்குமோ இன்னும் தெரியல. அவங்க ஒரு அருமையாக நல்ல வெதர், சரியான வெக்க. இந்த முன்பக்கம் அப்படி தான் இருக்குது. நாங்கள் லேட் நைட் வந்தபடியாக நாங்கள் ஒன்றும் பார்க்கல. வந்தோடனே அப்புறம் போயிட்டோம். தான் எடுக்க முடிஞ்சது. இந்த ஹோட்டலில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் இங்கேருந்து வந்து வெளியில் போகாமல் இதுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணுற அளவுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே இந்த ஹோட்டலில் கிடக்கு. நான்டா குளிக்கலாம், விளையாடலாம், சகலது. நாங்கள் வெளியில் போகணுமென்று இல்லை. மக்களே பாருங்கள், இந்த நாட்டு ஒளிவு மரம் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குன்னு பாருங்கள். எங்களோட நாடுகளில் நாங்கள் வச்சாலும் வளர முடியாது. இந்த வீடியோவுக்கு தெரியுதோ தெரியல, காய்களை பார்த்தீங்களா மக்களே, எவ்வளோ பெரிய காய்களாக இருக்குன்னு பாருங்கள். வனாந்தரங்களில் தான் இப்படியெல்லாம் இந்த ஒளிவு மரங்கள்லாம் நல்லா வளருது. ஸ்ரீலங்கா இருக்கிற வடலி மரங்கள் சூப்பராக இருக்குது. இதுதான் நாங்கள் இருக்கிற ஹோட்டலுக்கு கிட்டே இருக்கிற சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டுகள். ஸோ அது என்ன சொல்ல, சாப்பாடு ஷாப்பிங் பண்ணலாம், பண்ணலாம். என்ன நல்லா இருக்குது. பழங்காட்டு காருகள், மோட்டர் பைக்குகள் எல்லாம் வேலை செய்யுமா, சும்மா இதுக்கு வச்சுருக்காங்களா? இது மோட்டர் சைக்கிளில் பார்த்தீங்களா, ஒரு தினம் அந்த தொப்பி ஒன்றும் போடுற இல்லை, ஹெல்மெட் ஒன்றும் போடாமல். இங்கே ஐஸ்கிரீம் இல்லை, செம்பழங்கள், பேக்கரிகள், மீன் கடைகள் எல்லாம் இருக்குது. சாக்லேட் ஏரியா, தண்ணி. மக்களே பாருங்க, சீசனில் இருக்கிற மிக்ரோஸ் இங்கே இருக்கு பாருங்க. வெயில பார்த்தீங்கன்னா மக்களே தூள் பறக்குது. எல்லா விதமான உறுப்பு வகைகள், இப்போ மார்க் சம்மந்தப்பட்டது, இப்போ பொஸ், இப்போ அடிடாஸு, இல்லாட்டி இப்படியான கடை எல்லாமே இங்கே வந்து ஒரிஜினலே ஃபேக்கே வச்சா நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. அப்படியான இது இங்கே பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுற பாருங்க, இதெல்லாம் வந்து ஃபேக். ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க கடைசிங்க. அப்படியா தான் இந்த நாட்டில் அவ்வளோ சாமான் இருக்குது. கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வெயிலுன்றபடியாக சனங்கள் வந்து இப்போ பீச்சு, ஸ்விமிங் பாத்துக்குள்ள இருந்துருப்பீங்கன்னா இடவில் வந்தால் தான் இந்த இடம் வந்து இன்னும் நல்ல அந்த ஒரு மியூசிக்களும் அதுகளுமா எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ எல்லாம் கொஞ்சம் வெயில் அது எல்லாமே. இங்கே பார்த்தீங்களா, எங்களை ஸ்ரீலங்காவில் பிடிக்கிற கடுதாசி பூ வேறு அப்படின்னு வேறுங்க. எப்படி மக்கள் எந்த பெருசாக வளர்ந்துருக்குன்னு வேறு கடுதாசி பூ.
மக்களே வீடியோ எடுக்க இல்லாத அளவுக்கு பயங்கரமான கொழுத்துஞ்சு பார்த்தீங்களா வாழை மரம் மட்டும் இல்லாமல் ஒரு ரோட்டுக்கரையில் குலையும் காய்ச்சிருக்கு பாருங்க வாழைப்பழம். இந்த வைக்கைக்கு இந்த சுமூர்த்தி எல்லாம் தாங்காது, அவ்வளவு வைக்க குடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் நாளில் மத்தியானம் இப்போ ஒரு 3 மணி இருக்குது. நாங்கள் லேட்டாக தான் அனுப்பின வழியாக இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு கெபாப், இந்த நாட்டில் வந்து கெபாப் தான் ஸ்பெஷல்ன்றதுக்காண்டி மிக்ஸ் கெபாப்ன்ற ஒரு ரேப் மாதிரி ஒன்று எடுத்து சாப்பிட்றாங்க. இந்த சோஸ் தந்துருக்குறாங்க, கெபாப், அங்கே ரேப், கொஞ்சம் சலாட்டு, சிப்ஸு தந்துருக்குறாங்க. இரவு சாப்பாட்டுக்கு வந்துருக்கிறோம். டெசர்ட்டுகள் எல்லாம் இருக்குது, பலவிதமான டெசர்ட்டுகள். இதால் மெலோனு, ஆப்பிள், ஒரேஞ்சு. பார்த்தீங்கன்னா கெபாப் ரோட். And I'll see something. This is what is something chicken curry or something. Not rice or something. We don't taste pop. Then what is this? Pizza. Blower, usuk kapamawa something. Just pop up. Finish. Finish something. Noodle. Nuggets, chicken nuggets. Something. பழம் எடுத்துருக்கு, சாப்பிட்டு பேருந்துவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீப் ரோஸ் எடுத்துருக்கேன், கீரை மாதிரி ஒன்று அவங்களோட எடுத்துருக்கிறேன், ஃபுல்லாக சலாட் தான் எடுத்துருக்கேன். எல்லாம் போட்டு ரைஸும் அவங்களோட ரைஸ் ஒன்று கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு ரைஸை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. நல்லாட்டா பாப்பா. சூப்பர். மிளகாய் கொஞ்சம் எடுத்து மிளகாய் சாப்பிட்டேன். சம்டைம்ஸ் சில பேர் சொல்லுவாங்க ஹோட்டல் சாப்பாடு சரியில்லை ஒரு மாதிரி இருக்கேன்ட்டு. ஆனால் இன்றைக்கு ஓகே. இன்றைக்கு வந்து அந்த கெபாப்பில் ரோல் சுற்றி நிறைய லைஃபாக செய்து கொடுக்குறாங்க, அது நல்லா இருக்குது. அதுவும் சாப்பிட இது நல்லா. ஓகே மக்களே, டெசர்ட் எடுத்தாச்சு. பனானாவில் சாக்லேட் ஊற்றினது, இது வந்து வாட்டர் மெலோன், ஒயிட் மெலோன்,